சர்வதேச கிரிக்கெட்டில் குறைந்த பந்துகளில் 50 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற சாதனையை சுழற்றுப்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் படைத்துள்ளார். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிக்கு இடையிலான 5வது டெஸ்ட் போட்டி தர்மசாலா மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது. இதில் முதலில் பேட்டிங் ஆடிய இங்கிலாந்து அணி 218 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது. அதிகபட்சமாக தொடக்க வீரர் ஜாக் கிராலி 79 ரன்களை சேர்த்தார். இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டுகளையும் அஸ்வின் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 99 ரன்களுக்கு 1 விக்கெட்டுகளை இழந்திருந்த இங்கிலாந்து அணி அடுத்த 119 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து ரசிகர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதிலும் குல்தீப் யாதவ் பவுலிங்கை சமாளிக்க முடியாமல் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினர். குல்தீப் யாதவ் கைகளில் இருந்து பந்து வெளிவருவதை கணிக்காமல் பிச்சான பின் பந்தை கணிக்க முடியாமல் ஆட்டமிழந்தனர். 2017ஆம் ஆண்டு இதே தர்மசாலா மைதானத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தான் இந்திய அணிக்காக குல்தீப் யாதவ் அறிமுகமானார். தற்போது தர்மசாலா மைதானத்தில் களமிறங்கிய 2வது போட்டியில் குல்தீப் யாதவ் வேறு மாதிரியான மேஜிக்கை நிகழ்த்தியுள்ளார். அது மட்டும் அல்லாமல் இந்த போட்டியில் பேர்ஸ்டோ விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் 50வது விக்கெட்டை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார். இதுவரை 12 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி உள்ள குல்தீப் யாதவ் மொத்தமாக 51 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குறைந்த பந்துகளில் 50 டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற சாதனையும் படைத்துள்ளார். இதற்கு முன் இந்திய அணியின் சுழற்றுப்பந்து வீச்சாளர் அக்சர் பட்டேல் 2205 பந்துகளில் 50 விக்கெட்டுகளை வீழ்த்தியதே சாதனையாக இருந்தது. இதனை குல்தீப் யாதவ் 1871 பந்துகளிலேயே சாதித்துள்ளார். இந்த பட்டியலில் பும்ரா 2520 பந்துகளில் 50 விக்கெட்டுகளை வீழ்த்தி 3வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.